வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பாலிசி பற்றி பேச போகிறோம். என்ன தெரியுங்களா? நிறைய இந்த யங் செக்மெண்ட் அல்லது வயது குறைவானவர்கள், சம்பாதிக்கிறவங்க, ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க, இவங்ககிட்ட எல்லாம் ஒரு எல்ஐசி பாலிசி பேச போனீங்கன்னு வைங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார், எல்ஐசி பாலிசியில் வருமானம் குறைவு சார், 5% தான் சார் வருது, 6 தான் சார் வருது, 8 தான் சார் வருதும்பாங்க. சரி சார், என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் எஸ்ஐபி போட போறேன் சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் சார் அப்படிம்பாங்க. நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன், அது அவங்க சொல்ற பதில் சரிதான். முதல்ல நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் முதல்ல அதை ஒத்துக்கணும். அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா எஸ், கரெக்டு தான் சார். அதனோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா? இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. எஸ், நானும் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்கணும். அப்படின்னு என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல பார்த்தா, சார் என்னோட பணத்தை நான் முதலீடு பண்றேன், அந்த பணம் நிறைய வளரணும். கரெக்ட். இன்சூரன்ஸ்ல 7 to 8% இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் பண்ணீங்கன்னா 10% வரும். இல்ல சார், எனக்கு 15% லாபம் வேணும், 20% வேணும், 40 வேணும், 50 வேணும்னாங்கன்னா இன்சூரன்ஸ்ல 30%, 40%, 50% வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் ஓப்பனா ஒத்துக்கலாம். எஸ், நானும் ஒத்துக்கிறேன், ஒரு ஏஜென்ட் தான் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்குங்க. அந்த கஸ்டமர் என்ன சொல்றாரு? எனக்கு பணம் வளரணுங்கிறார். ஓகே தலைவரே, சரி, உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அவர் என்ன சொல்லுவாரு? சார், நான் எஸ்ஐபியில் ஒரு பணம் போடுறேன் சார், டேர்ம் இன்சூரன்ஸ்ல ஒரு இன்வெஸ்ட் பண்றேன் சார். எப்படி? மாசம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் சார், மாசம் 400 ரூபாய் 800 ரூபாய் 1200 ரூபாய், நிறைய விளம்பரம் வருதுங்க. 1 கோடி ரூபாய்க்கு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சொல்றாங்க இல்லையா? அதை பண்றேன்னு சொல்லுவார். கண்டிப்பா ஆரம்பிப்பார். அதையே அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்குவாரு, எஸ்ஐபியில் மாசம் 4000 ரூபாய் போடுவார். அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியா வச்சுட்டார், இன்சூரன்ஸ் தனியா வச்சார். வெரி குட், நல்ல விஷயம், அருமையா பிளான் பண்ணியிருக்கார். ஆனால் இந்தியாவில் ஆன்லைன்ல எஸ்ஐபி எடுக்கிறவங்க, ஆன்லைன்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க, அல்லது உங்ககிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க ஸ்டேட்டஸ்டிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடம். என்ன தெரியுங்களா? சார், 6 மாசம் பண்ணுவான் எஸ்ஐபியில், மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 வருஷத்துல பிரச்சனையான நிறுத்திடுவான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நின்று போகும். டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 6 மாசம் 8 மாசம் எடுப்பாங்க, நிறுத்திடுவாங்க. ஏன் சார்? டேர்ம் இன்சூரன்ஸ்ல பணம் வராது. உங்களுக்கு தெரியுமா? இந்தியர்களுடைய பிளட்டு அப்படின்னா ரத்தம், 1 ரூபாய் உள்ள போட்டோம்னா அது பணம் வள்ளினா நிறுத்திடுவான் சார். ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் இந்தியர்களுடைய ரத்தத்தில் கலந்தது. அதனால அமெரிக்காவில் இருக்கிறனுக்கும் ஜெர்மன் இருக்கிறனுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் பொருந்தும். நம்ம ரத்தத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இதுவரைக்கும் பொருந்தவில்லை. அதுக்கு நான் சொல்ல காரணம், நீங்க நாளைக்கு கூகுள்ல போய் டேர்ம் இன்சூரன்ஸ் லேப்ஸ் ரேஷியோன்னு பாருங்க, 90% காமிக்கும். அப்படின்னு என்ன? அந்த பயங்கரமா திங்க் பண்ணவனெல்லாம், சார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேற சார், இன்சூரன்ஸ் வேற சார், ஆனா எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வேணும்னு கேட்டவங்க எல்லாருமே 6 மாசத்துல இருந்து 10 மாசத்துக்குள்ள பாலிசி நிறுத்திடுவாங்க, லேப்ஸ் ஆகி போகும். சரி, இன்வெஸ்ட் பண்ணான எல்ஐசியில, சாரி எஸ்ஐபியில, அதையும் நிறுத்திடுவான். அதுதான் இதையெல்லாம் திங்க் பண்ணிட்டு தான் ஒரு எஸ்எஸ்ஐபி அப்படின்னு ஒரு கான்செப்டை நாம பேச போறோம். வாட் இஸ் எஸ்ஐஐபி? சார், எஸ்ஐபின்னு என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கொஞ்சம் கொஞ்சமா நான் பணம் கட்டுறேன் சார், கடைசியில பெருசா வாங்கிக்கிறேன் சார். இதுதான் எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட். எஸ்எஸ்ஐபின்னு என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பிளான். வெரி கிளியரா நான் சொல்றேன் பாருங்க. சார், நீங்க எஸ்ஐபியில் பணம் போடுறீங்க, 2 வருஷம் போடுறீங்க, 3 வருஷம் போடுறீங்க. ஒருவேளை ரிஸ்க் ஆயிடுச்சு, உங்க ஒய்ஃபோ குழந்தையோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போனாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான குரோத் வேல்யூ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க சார்.
5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 10 லட்சமா கூட இருக்கலாம், எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ என்ன பணம் போட்டியோ அதான் கொடுப்பேன். ஆனா SIIP இதுல ஒரு என்ன பிளான்னா, சார் நீங்க 10 லட்ச ரூபாய் வேணும், 20 லட்ச ரூபாய் வேணும், 50 லட்ச ரூபாய் வேணும்னு ஒரு பிளான் ஆரம்பிங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை ரிஸ்க் ஆயிட்டால் டோன்ட் வரி. நீங்க என்ன அமௌண்ட் டிசைட் பண்ணீங்களோ, உங்க சம்ம என்னவோ 10 லட்சமா 10 லட்சம், 20 லட்சமா 20 லட்சம் நான் கொடுத்துறேன். நீங்க கட்டுனதை நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். அப்படின்னு என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன கட்டணும் அதுதான் கிடைக்கும். SSIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க டிசைட் பண்ண பணம், நீங்க கற்பனை பண்ண பணத்தை நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் நான் கொடுப்பேன் சார். நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு பயிற்சி என்னென்ன அப்படின்னா, SSIP சிஸ்டமேட்டிக் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதைத்தான் நான் பண்ண போறேன். நிறைய பேச போறாங்க, நிறைய கஷ்டப்பட்டு பேச போனீங்க. நான் என்ன சொல்றாங்க, சார் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் சார் வேணும், நான் ஷேர் மார்க்கெட்டு தான் சார் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் பயங்கரம் அனலைஸ் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீங்க அங்க வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா ஒரு பினான்சியல் பிளானிங்னு என்னங்க, பேசிக்கா இன்சூரன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் குரோத்தும் வேணும். நீ என்ன சொல்ற, குரோத்தை வேற பக்கம் வச்சுக்கிறேன், இன்சூரன்ஸை வேற பக்கம் வச்சுக்கிறேங்கிற. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு LIC SSIPன்னு ஒரு பிளானை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. அதுல என்ன இருக்கு, இன்சூரன்ஸும் உள்ள இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள இருக்கு. தலைவர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த எங்கர்கிட்ட பேசினாலும் சரி, அவர் ரெண்டே விஷயம் தான் சொல்லுவா, சார் நான் இன்சூரன்ஸை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் சார், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டு போறேன் சார்பா. தம்பி அது அப்புறம் நீ பண்ணு, நான் ஒரு அருமையான ஐடியா கொடுக்குறேன். இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் ஒரே பிளான்ல கொடுக்குறேன் உனக்கு. ஏன் நீ நிறுத்தவே மாட்டேன், உனக்கு லாபம் வரும், பாதுகாப்பும் இருக்கும். தட் இஸ் LIC SSIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பிளான். இது ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே இருக்குது. இருந்தாலும் நம்ம டீமுக்கு இதைய ரொம்ப டீடைல்டா டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சரி, இப்போ இதுக்கு போறதுக்கு முன்னால இந்த யூலிப் பாலிசி பத்தி சொல்லிடலாம் சார். சில பேசிக் வேணும். நிறைய புது முகவர்கள் இருப்பீங்க. யூலிப் அப்படின்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இது என்ன சார்? அது ஒன்றும் இல்லைங்க, யுவர் மணி இன்வெஸ்டட் இன் மார்க்கெட். சார் என்டோமெண்ட் பாலிசியில் போட்டீங்கன்னா LIC அதை வாங்கிட்டு அது என்ன வேணும் பண்ணும், கடன் கொடுக்கும், கவர்மெண்ட் ஸ்டெக்காருக்கு கடன் கொடுப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க. அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. LIC சம்பாதிக்கிற லாபத்துல என்டோமெண்ட் பிளானுக்கு எத்தனை ரூபா போனஸ் கொடுத்துருவாங்க. தட் இஸ் அ போனஸ். புரியுதுங்களா? என்டோமெண்ட் பிளான் போட்டீங்கன்னா, ஜீவன் லாப் போட்டீங்கன்னா, உங்க பணத்தை வாங்கிட்டு போய் LIC எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. LICனோட மொத்த லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்தது இந்த பேசிக் யூலிப் பிளான்ல என்ன பண்ணுவான்னா, உங்க பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டுருவாங்க சார். ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரியாது. ஆனா நான் என்ன பண்றேன், என்ற நண்பர் ஒருத்தர் அருமையா ஷேர் மார்க்கெட் பேசுவார், நல்ல டேலண்ட். நான் என்ன பண்றேன், நான் 1 லட்ச ரூபாய் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துறேன். அண்ணா எனக்கு இந்த 1 லட்ச ரூபாய என்ற சார்பா முதலீடு பண்ணுங்க, என்ன லாபம் வருதோ அதை நான் வாங்கிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, வெரி குட், நீ 1 லட்ச ரூபாய் போடு, நான் அந்த 1 லட்ச ரூபாயை ஷேர் மார்க்கெட்ல போடுறேன். எங்க போடுறேன், நான் என்ற அறிவுக்கு உட்பட்டு எங்கெங்க எல்லாம் பெஸ்டா இருக்குமோ அங்க பண்றேன். நான் முதலே சொல்லிட்டேன், ஏன்னா அவர் டேலண்ட் ஷேர் மார்க்கெட்ல, எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நான் என்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் என்ன வருவாரு, நல்லா ஸ்டடி பண்ணி சூப்பரா மார்க்கெட் எல்லாம் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அருமையான மார்க்கெட் ஷேர் எங்கெங்க எல்லாம் விற்குதோ அந்த கம்பெனியில மட்டும் முதலீடு பண்ணுவார். 1 வருஷம் கழிச்சு பார்ப்போம், தம்பி நீங்க 1 லட்சம் கொடுத்தீங்க, 1.25 லட்சம் வந்துருச்சு, எனக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு 1,24,000 ரூபாயா கொடுக்குறேன், அல்லது அந்த 24,000 ரூபாய் கொடுக்குறேன். இதுதான் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்.
யூலிப் பாலிசியில் நீங்கள் பிரீமியம் போட்டீங்கன்னா எல்ஐசி நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சு ஒரு டீம் வச்சுருக்காங்க. அந்த டீம் முடிவு பண்ணி உங்கள் காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபத்தை கால்குலேட் பண்ணி எவ்வளவு லாபம் வந்திருக்குதுன்னு வருஷம் சொல்லுவாங்க. என்டோமெண்ட் பிளான்லேயோ ஜீவன் லாப்லேயோ அவங்க எங்கே கொண்டு போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, போனஸை மட்டும் சொல்லுவாங்க. சரி, மெச்சூரிட்டி கால்குலேட் ஆஸ் பர் ப்ராஃபிட். சரி சார், நீங்கள் வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, யூலிப் பாலிசி போட்டிருந்தீங்க, மியூச்சுவல் ஃபண்டு பாலிசி போட்டிருந்த மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்டு பாலிசியில் போட்டவனுக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவனுக்கு என்ன சொல்லுவாங்க, வெளியே போகிறோம்னா சார் நீங்கள் இத்தனை ரூபா கொடுத்தீங்க, உங்கள் காசை கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணோம், இந்தந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், எனக்கு இவ்வளோ ரூபா லாபம் வந்திருக்கு, இந்தாங்க சார் உங்களுக்கு லாபம் அப்படின்னு பக்காவாக கால்குலேட் போட்டு கொடுக்குற மாதிரி யூலிப் பாலிசிலையும் லாபம் யாருனாலையும் சொல்ல முடியாது. மணி ப்ளஸ்ங்கிற ஒரு பாலிசியை எல்ஐசி ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் எப்படி விற்றாங்கன்னா 3 வருஷம் கட்ட வேண்டாம், 4 வருஷத்துக்கு அப்புறம் கட்ட வேண்டாம், டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும். தப்பு. ஏன்னா டபுள் ஆகுமா ட்ரிபிள் ஆகுமா 5 மடங்கு வளருமாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது இப்போ பேச வேண்டாம். ஓகே, அப்போது பேசிக்காக யூலிப்னு என்னங்க, நீங்கள் என்ன பிரீமியம் கட்டுறீங்களோ அதை கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருவாங்க சார். அதில் என்ன லாபம் வரும் அதை எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க சார். நஷ்டம் வந்தாங்கன்னா நஷ்டமும்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? லாபம் வந்தால் லாபம்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ யூலிப் பாலிசி. எஸ்ஐஐபி பாலிசிங்கிறதுக்கு பேசிக் தான். அதான் சொல்கிறேன். யூனிட் ஆஃப் ஃபண்டு அப்படின்னா யூனிட்ஸ் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா சார், இன்னைக்கு ஒரு எல்ஐசி ஒரு பாலிசி ஆரம்பிக்குது. என்ன பாலிசி? ஷேர் மார்க்கெட் பாலிசி ஆரம்பிக்குது. இன்னும் அந்த காசை கொண்டு போய் மார்க்கெட்டில் போடலை அப்படின்னு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்ஐசி ஒன்று சொல்லுங்களா, ஒரு 10 நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம் சார், நீங்கள் யாரெல்லாம் பணம் கொடுப்பீங்களா கொடுங்கம்பா. ஒரு ஆள் 1000 ரூபா கொடுப்பார், இன்னொரு 10,000 ரூபா கொடுப்பார், இன்னொருத்தர் 1 லட்ச ரூபா கொடுப்பார். இதை எல்லாம் எடுத்து வச்சு 10 ரூபாய்க்காக வகுத்துருவாங்க சார். அப்படின்னா ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா. பாலிசியை இன்னும் நான் அந்த பணத்தை இன்னும் கொண்டு போகல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போகல. அப்போ யூனிட் வேல்யூவோட காஸ்ட் எவ்வளவு? 10 ரூபா. நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுனா எனக்கு ஒரு யூனிட் கொடுப்பாங்க, ஒரு ஷேர்னு வச்சுங்க. 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, 100 ரூபா நீங்கள் பிரீமியம் கட்டிங்கன்னா 10 யூனிட் உங்களுக்கு கணக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும், நான் 1000 ரூபா 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கூடாது. 10 யூனிட் எல்ஐசியில் இந்த பாலிசியிலிருந்து வாங்கியிருக்கேன்னு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பாலிசி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஆரம்பித்த அந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பிரீமியம் கொடுத்தாலும் 10ஆல் வகுத்துருவாங்க. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 யூனிட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பிரீமியம் பேசக்கூடாது. அப்போ நான் 100 யூனிட் எல்ஐசியில் அந்த பாண்ட் அந்த பாலிசியிலிருந்து வாங்கியிருக்கேன். அப்போ நீங்கள் 10,000 ரூபா கட்டினீங்கன்னா 1000 யூனிட்டுகள் நான் வாங்கியிருக்கேன். இப்படி தான் நினச்சிக்கணும். ஒரு ஷேரை வாங்குறது தான் கணக்கு. இந்த யூனிட் அப்படிங்கிறத நீங்கள் ஷேராக கூட நினச்சிக்கங்க. 2 சரி சார், வாங்கிட்டாங்க சார் எல்லாரும், 10 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சு. எல்ஐசி உங்கள் காசை கொண்டு போய் என்ன பண்ணுது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அப்போது இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்கள் பணம் வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். சார் வளரும்ல, ஏன்னா கொண்டு போய் போடுறாங்க, ஒரு நல்ல கம்பெனியில் போடுவாங்க, அது வளரும். அப்போ 10 ரூபா உங்கள் வேல்யூ இருக்கிற ஃபண்டு என்ன ஆகும், 11 ரூபா ஆகும், 12 ரூபா ஆகும், 13 ரூபா ஆகும். அதுக்கு பேர் நெட் அசெட் வேல்யூ. சார் 5 வருஷம் கழிச்சு நான் போகிறேன் என்ற 10 ரூபாய்க்கு வாங்கின இந்த யூனிட்டு எவ்வளவப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ரூபாயா இருந்ததுன்னா உங்கள் யூனிட் 100 யூனிட் இருந்தால் 100 × 20 கொடுத்துருவாங்க. அப்போ உங்கள் பணம் டபுள் ஆயிடுச்சு. ஒருவேளை 10 ரூபாய் × 15 ரூபாய் இருந்துச்சா 100 ரூபாய்க்கு பதிலாக 150 ரூபா கொடுப்பாங்க. 1000 ரூபா போட்டுருந்தீங்கன்னா 1500 ரூபா கொடுப்பாங்க. 10,000 ரூபா போட்டுருந்தீங்கன்னா 15,000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ உங்கள் பணத்தை என்ன பண்ணுறாங்க, யூனிட்டாக மாற்றிடுறோம், ஷேராக மாற்றிடுறோம். எந்த ஷேர்? அந்த பாலிசியோட ஷேர். அந்த பாலிசிக்கு ஒவ்வொரு நாளும் எல்ஐசி வேல்யூவை அறிவிக்கும். அப்போ உங்கள் பணம் எவ்வளவு வளருதுன்னு, உங்கள் கஸ்டமரோட பணம் எவ்வளவு வளருதுன்னு டெய்லியுமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது வளரலாம்,
நெகட்டிவ்லையும் போகலாம். இதுக்கு எல்ஐசி பொறுப்பில்லை. எல்ஐசின்னு மட்டும் இல்லை சார், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேசுறவங்களுக்கும் பொறுப்பில்லை. அந்த கஸ்டமர் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா இதை நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஓகே சரி. அப்போ எஸ்ஐஐபிங்கிறது எல்ஐசியோட ஒரு அட்டகாசமான பாலிசி. அதுல என்ன இருக்குதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, இன்சூரன்ஸும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி சார், இதுல யார் சார் சேரலாம்? சார் 0 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சார், எனக்கு ஷேர் மார்க்கெட்டே வேணாம் சார், கொஞ்சம் சேஃப்டியாவே இருக்கட்டும் சார், கொஞ்சம் குறைவாகவே வளரட்டும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாண்டு ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு சார். 4 விதமான ஃபண்டு வச்சிருக்கோம் நாங்கள். எதுக்கு தெரியுங்களா சார்? சில கஸ்டமர் ஷேர் மார்க்கெட் வேணும்பாங்க, சிலர் என்ன சார் ஷேர் மார்க்கெட்டே வேணாம் சார், சேஃப்டியா இருக்கணும் சார், 7% வந்தா போதும் சார், அல்லது 10% வரணும் சார் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாண்டு ஃபண்டு லோ ரிஸ்க். நீங்க பாண்டு ஃபண்டு நீங்க பணம் போடும் போதே எல்ஐசியில சூஸ் பண்ணலாம். என்ற பணத்தை எங்க கொண்டு போய் முதலீடு பண்ண போறீங்கன்னு நீங்க சூஸ் பண்ணலாம். பாண்டு ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்க பணத்தை நாங்க ஷேர் மார்க்கெட்டுக்கே கொண்டு போக மாட்டோம். அப்புறம் எங்க சார் வைப்பீங்க? செக்யூர்டு ஃபண்டு அப்படின்னு என்ன? உங்களுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும்தான் பண்ணுவோம். சில கடன் பத்திரங்கள் வரும் இல்லையா, அதுல மட்டும்தான் பண்ணுவோம். அடுத்தது செக்யூர்டு லோவர் டு மீடியம், ரொம்ப பேசிக்காகவும் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி மணி மார்க்கெட், இங்கே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ணுனா சார், நீங்க என்ன காசு கொடுக்குறீங்களோ உங்க பிரீமியத்தை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன், சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் பண்ணிருவேன். ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்ன, ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா கொண்டு போய் போடுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கஸ்டமர்கிட்ட சொல்லணும், சார் உங்களுக்கு எந்த ஃபண்டு வேணும், குறைவான வயசு, ரிஸ்க் எடுக்கிறதுனா சொல்லுங்க, பேலன்ஸ் பண்றேன். அவருக்கு 55 வயசு ஆயிடுச்சு, சாமி எனக்கு ரிஸ்க் எல்லாம் வேண்டாம், எனக்கு 7% வந்தா போதுமா, பாண்டு ஃபண்டு செக்யூர் ஃபண்டில் போடுங்க. அப்போ எல்ஐசி என்ன பண்ணுது, எல்லா காசையும் கூட நான் ஷேர் மார்க்கெட்ல போடலையும் சொல்ல, உங்ககிட்டயே கொடுக்குறான், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. குரோத் ஃபண்ட் சார், நீங்க காசு கொடுக்குறீங்க இல்லையா பிரீமியம், அதை மேக்சிமம் கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், ரிஸ்க் வரல தான் போடுவேன், அதாவது செக்யூரிட்டில தான் போடுவேன். பயங்கரமா வளரும், பயங்கரமா அடி வாங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இது யாருக்கு கொடுக்கணும், ஒரு 30 வயசு 35 வயசு, சார் எனக்கு 40% வளரும் செஞ்சா வாங்க இதுல போடுங்க, குரோத் ஃபண்ட்ல போடுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட பிரீமியம் வாங்குறதுக்கு முன்னாலேயே அல்லது கஸ்டமர் கிட்ட வாங்குறதுக்கு முன்னாலேயே நான் என்ன பண்ண போறேன், 4 சாய்ஸ் உங்ககிட்ட கொடுத்து வாங்கி போறேன். ரிஸ்க் கவர் சார், நீங்க தானே சொன்னீங்க எஸ்ஐஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் சொன்னீங்க இல்லையா, நான் பண்றேன் ஐயா. 10 மடங்கு ரிஸ்க் கவர் கொடுக்கணுங்கிற ஆனுவலைஸ்டு பிரீமியம், வருஷம் 1 லட்சம் கட்டுறங்கிறார் கஸ்டமர், மாசம் 8000, 10 மடங்கு 10 லட்சம் ரூபாய் ரிஸ்க் கவர் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. நீங்க ஒரு பிரீமியம் கட்டியிருந்தாலும் சரி, 4 பிரீமியம் கட்டியிருந்தாலும் சரி, 5 வருஷம் கட்டியிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ரிஸ்க் கவர் அதாவது 10 லட்சம் கொடுக்க போறேன். ஏன் 10 மடங்கு, புரியுதா? திஸ் இஸ் a ரிஸ்க் கவர். ஒருவேளை 55 வயசுக்காரங்க பாலிசி போட்டாங்கன்னா 7 டைம் ரிஸ்க் கவர் கொடுக்க போறேன். இதுதான் எஸ்ஐஐபி. சிஸ்டமேட்டிக்கா நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இன்சூரன்ஸும் எடுத்துக்க போறேன். கஸ்டமர் சொல்லணும், சார் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் போட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பக்கம் போட்டு, தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நானே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துட்றேன், இன்சூரன்ஸும் கொடுத்துட்றேன். திஸ் இஸ் அ கால்குலேஷன். அவர் என்ன வருட பிரீமியம் கட்டுறாரோ 10 மடங்கு ரிஸ்க் கவர் கொடுப்போம், 7 மடங்கும் ரிஸ்க் கவர் கொடுப்போம். டேர்ம் எத்தனை வருஷத்துக்கு சார்? சார் 10 வருடம் குறைந்தது. நீங்க பாலிசின்னு போட்டீங்கன்னா மெச்சூரிட்டி 10 வருஷம், அதிகபட்சமா 25 வருடங்கள் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்றேன், 5 வருஷம் தான் லாக்கிங் பீரியட். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளியே போறதுனா போயிடலாம். ரொம்ப சிம்பிள், அட்டகாசமான பாலிசி. இதை யங்கர்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க, சார் 10 வருஷம் மெச்சூரிட்டி, நீங்க வெளியே போறதுனா 5ஆவது வருஷம் கூட போகலாம் சார். டேர்மு 10 to 25. பேமெண்ட் மோட் சார் மந்த்லி கட்டுங்க, 3 மாசத்துக்கு ஒருக்க கட்டுங்க, ஆஃப் இயர்லி 6 மாசத்துக்கு ஒருக்க கட்டுங்க, இயர்லி கூட கட்டுங்க சார். எல்லா ஆப்ஷனும் உண்டு. லாக் இன் பீரியட் 5 இயர்னா, ஒருவேளை எனக்கு பணம் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயம் நாங்க என்ன பண்ணுவோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களையும் நாங்க என்ன பண்ணுவோம், வெளியே எடுத்து கொடுப்போம்.
மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, இன்சூரன்ஸும் இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது, உங்கள் பணத்தையும் வளர்த்துறோம். 5 வருஷத்துக்கு நீங்கள் எடுக்க முடியாது. டிஸ்கண்டினியூட் நிறைய கேட்பான் சார், நான் 2வது வருஷமே கட்டாமல் விட்டுனா என்ன ஆகும், 4வது வருஷம் கட்டாகணும், 10வது வருஷம் கட்டாமல் விட்டுனா என்ன ஆகும். டோன்ட் வரி, நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா உங்கள் பணம் ஏற்கனவே கட்டின பணம் டிஸ்கண்டினியூடு ஃபண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு 4% வட்டி கொடுப்பேன் சார். டோன்ட் வரி சார். மறுபடியும் புரியுதா? நான் 3 வருஷம் கட்டினேன், 5 வருஷம் கட்டினேன், 7 வருஷம் கட்டினேன், அதுக்கப்புறம் கட்ட முடியலைன்னா உங்கள் பணம் என்ன ஆகும், அப்படியே டிஸ்கண்டினியூடு அந்த ஃபண்டுக்கு போயிடும். 4% உங்களுக்கு வட்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்கள் வச்சுக்கிற மாதிரி நினச்சிக்கலாம். பயப்பட வேண்டியதில் நஷ்டமாகாது. நண்பர்களே, இந்த பாலிசி பற்றி ஃபைனலுக்கு வர்றேன். லோன் கிடையாது. ஏன்னா இந்த பாலிசியில் பார்சியல் சரண்டர் உண்டு. 5 வருஷத்துக்கு மேலே எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன பணம் வேணாலும் எடுத்துக்கலாம். பார்சியல் சரண்டர். டாப் அப் பண்ண முடியாது சார். நான் மாதம் 5000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேன், இன்னொரு 10,000 ரூபாய் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அடுத்தது பார்சியல் வித்ட்ராவல். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஃபண்டு வேல்யூ என்ன இருக்குதோ, உங்கள் ஏஜுக்கும் எத்தனை வருஷங்கிற பொறுத்தும் 20லிருந்து 75% வரைக்கும் நீங்கள் கட்டின பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான், ப்ளஸ் ரிஸ்கவரோடு இருக்குது. இன்னைக்கு யங்கர் எனக்கு ரிஸ்கவரும் வேணும், மியூச்சுவல் ஃபண்டும் வேணும் அப்படின்னாங்கன்னா எஸ்எஸ்ஐபி பாலிசியை தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் எ பக்கா பிளான். ஓகே நண்பர்களே,